ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் கலெக்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சேனல் வந்து நடுத்தர குடும்பம் ஜிஎம்எஸ். என்னோடய வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஒரு லைட் வெயிட் இயரிங்கை காமிச்சு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. என்கிட்ட இருக்கிற இந்த லைட் வெயிட் கலெக்ஷனை நான் எப்படி பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே உங்கள்கிட்ட ஏதாவது லைட் வெயிட் இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்படிலாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் முதல்ல ஒரு விஷயம் வந்து, இப்போது இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு விலைவாசி ஏறி போயிருக்கிறதுக்கு நம்ம முதல்ல லைட் வெயிட்டில் ஒரு பொருளை வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இறங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான பொருளே வாங்கினா கூட அதுக்கு லைஃப் வர்றதில்ல. என்ன காரணம்னு தெரியல. ஸோ நம்ம எங்கே போய் வாங்கலாம், எங்கே வாங்கினா பொருள் நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும், எவ்வளோ கிராமில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம அதிகமான வெயிட்லேயே வாங்கினா கூட சரி, அந்த பொருள் நமக்கு நிலைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம லைட் வெயிட் வாங்குகிறோம் அப்படின்னா 1க்கு 10 வாட்டி ரொம்ப அதிகமாகவே யோசிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாங்குகிற வெயிட்டை விட பார்க்க நல்லா பார்வையாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்பவே மெனக்கெடணும். ஸோ ரொம்பவே பராமரிப்பு அதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம லைட் வெயிட்டில் பார்க்க அழகாக இருக்குது, நல்லா பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். பட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் அதை ஒரு நிம்மதியாக போட்டு கூட சந்தோஷப்பட முடியாது. ஸோ அது ஏதாவது ஆகிடுமோ, உடஞ்சிடுமோ, இல்லை டேமேஜ் ஆகிடுமோ, இல்லை நமக்கே தெரியாமல் எங்கன்னா கலண்டி விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எடுத்து அதை போடணுன்னா கூட நம்ம ரொம்ப யோசிப்போம். ஸோ ஏதாவது ஆகிடுமோ, பத்திரமா போட்டுன்னு போயிட்டு வந்துட முடியுமா, இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை நமக்குள்ளே நிறையா ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம லைட் வெயிட்டில் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 10 வாட்டி யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு லைட் வெயிட் பக்கம் போயிடாதீங்க. நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைட் வெயிட் வாங்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஏதாவது 1, 2 நம்ம ஆசைப்பட்டதுக்காக, அது கூட நம்ம வாங்குகிற வெயிட்டை விட பார்க்க கூட அதிகமாக இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாங்குங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு பார்த்து ரொம்ப பராமரிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு லைஃப் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வாங்கிட்டோம், லைட் வெயிட்டில் வாங்கிட்டோம், நம்ம அதை சரியாக பராமரிக்கலை, இல்லை நம்ம 1, 2 வாட்டி தான் போட்டோம், உடனே அது டேமேஜ் ஆகி போச்சு, இல்லை எங்கன்னா கலண்டி விழுந்துடுச்சு அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது தொலைஞ்சி போகாமலே ஒரு வேளை இருந்து டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்ட்டு நம்ம அதை கடைக்கு கொண்டு போகிறோம் மாற்றுறதுக்கு அப்படின்னா நம்ம போட்டதை விட கண்டிப்பாக அது 1 கிராம் கிட்ட வந்து நம்ம கம்மி பண்ணி தான் அடுத்து நம்ம இன்னொரு பொருள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், லைட் வெயிட்டில் நம்ம இறங்குறோம், லைட் வெயிட் கலெக்ஷன் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப அதுக்கு மெனக்கெடணும், ரொம்ப அதுக்கு பராமரிப்பு கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளால் அதை ரேராக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா சும்மா நம்ம வாங்கிட்டு ஒரு வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரு அழகு பொருள் மாதிரி மட்டும்தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மட்டுமே தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்து அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு யூடியூபர் வந்து ஒரு பிரபலமான கடையில் 1க்கு 2 வாட்டி கம்பல் மாற்றியுமே அவங்களுக்கு டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா இப்போ வந்து தெரிய மாட்டேங்குது, காசு மட்டும் பார்த்திங்கன்னா நகைக்கு நாளுக்கு நாள் அதிகம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த வாங்குகிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளோட தரத்தை உயர்த்துறாங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் யார்கிட்டேயுமே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி அவங்க ஒரு ஜிமிக்கி வாங்கி அவங்களுக்கு நிலைக்கலன்றப்போ 2வதும் அவங்க ஏன் ஜிமிக்கியே செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நிறைய மாடல் இருக்குது, இல்லை கேஸ்டிங் டைப்பில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை அவங்க ஜிமிக்கி தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ என்னவோ.
அதனால் நமக்கு தெரியல. ஸோ எது வந்து நமக்கு தாங்கும் தாங்கலை அப்படின்றது. ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதிக வெயிட் இருக்கிறதே அப்படின்றப்போ நம்ம லைட் வெயிட்டை பற்றி அப்போது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். நிறையா வாட்டி யோசிச்சு பார்க்கணும். நான் லைட் வெயிட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறேன். பட் நான் ஏன் லைட் வெயிட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லைட் வெயிட்டில் எதுவும் கிடையாது. இந்த கம்மல் வந்து என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வாங்கினேன். அதுவுமே நான் டபுள் மைண்டாக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு கடைசியாக பில்லு போடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம கொடுத்து மாற்றிடலாமா அப்படின்ற ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே ஓடிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். நான் வாங்கி இந்த கம்மலை ஒரே வாட்டி தான் போட்டேன். பட் இது வந்து பாருங்கள், இதோட ஷேப் வந்து மாறி போயிருக்கும். ஸோ நான் அடியில் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும், உள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு ஆலோவாக தான் இருக்குது. அந்த நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல லைட்டாக வளைஞ்சும் போயிருந்தது. அந்த ரவுண்டு ஷேப்பே இல்லாமல் அது ஒரு மாதிரி வளைவு நெளிவாக அந்த ஷேப்பே ஆகிட்டு இருந்தது. இன்னொன்று என்னென்னா, வளையம்லாம் இருக்குது பார்த்திங்களா, வளையம்லாம் அதாவது ஜிமிக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக கிராம்லேயே வாங்கினா கூட அந்த வளையம்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது க்ரிப்பாக நல்லா க்ளோஸில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். அப்போது லைட் வெயிட்டு அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை நம்ம வாட்ச் பண்ணி தான் வாங்கணும். அப்படி ஒரு வேளை அந்த வளையம் வந்து லைட்டாக விட்டால் மாதிரி இருந்தது, இல்லை அது ஃபுல் ஃபினிஷிங்காக இல்லாமல் லைட்டாக ஓப்பனில் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ண அது வந்து கலண்டிடும். ஏன்னா ஜிமிக்கி அடியில் வெயிட்டாக இருக்குது, மேலே கம்பல் சின்னதாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம அந்த வெயிட்டை வந்து நம்ம காதில் தொங்க விட்டு போட கண்டிப்பாக அந்த வளையம் வந்து டேமேஜ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நானுமே வாங்கிட்டேன். ஆனால் இப்போ இந்த கம்பலை போடுறதுக்கு வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். போடலாமா வேணாவா, போட்டால் ஜிமிக்கி எங்கன்னா கலட்டி விழுந்துருமா, அந்த மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய யோசனை போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த கம்மலை எப்படி வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு அந்த பாக்ஸில் வச்சுக்க உடன்பாடு இல்லை. பாக்ஸ் வந்து அதிகமாக ஷேக் ஆகுது. அது வந்து அப்படி ஷேக் ஆக ஆட அந்த அதாவது டேமேஜ் ஆகிடுமோ, ஜிமிக்கி வந்து லேசாக போய் எதுலையாவது உரசினாலும் இல்லை பட்டால் கூட அது ஷேப் மாறுது, வளையுது அப்படின்றனால நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் பாக்ஸ் ஃபுல்லாக பஞ்சு போட்டு அழுத்தி அந்த பஞ்சுக்கு மேலே தான் இந்த கம்பலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு மூடினாலும் அந்த பஞ்சில் வந்து அது அப்படியே ஸ்மூத்தாக போய் இறங்கி க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு தெரியல இதை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஜிமிக்கியை பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி யாருனா வீடியோஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த வீடியோஸும் என் கண்ணில் படலை. நிறையா மீஷோ, ஷாப்ஸி, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் போய் கூட ஜிமிக்கி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பாக்ஸ் மாதிரி விற்கிறாங்களா, சேல் பண்ணுறாங்களான்னு கூட நான் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியும் எதுவும் என் கண்ணில் படலை. ஸோ நம்ம ஆசைப்பட்டு இதை வாங்கிட்டோம். இது வாங்கிட்டு இதை பராமரிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு தோணுது, ஏன் வாங்கணும், பேசாமல் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வாங்கியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் 1-2 கிராம் கூட போட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த ஜிமிக்கி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது ரொம்பவே அழகாக இருக்குது. கீழெல்லாம் வந்து மகாலட்சுமி படம், அந்த மகாலட்சுமி முகம் வந்து அந்த இதில் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் மகாலட்சுமி இருக்காங்க. கீழே அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அது ஒன்றுத்துலேயும் மகாலட்சுமி இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு வாங்கியாச்சு. பட் இப்போ இதை நான் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டு தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன். நான் ஒரே வாட்டி தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கம்பலை இன்னும் போடவே இல்லை. இந்த கம்பலையுமே அப்படியே நினச்சோம் போனோன்னா வாங்கிட்டோன்னு இல்லை, இதுக்கு பின்னாடியும் நிறையா உழைப்பு இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது. இந்த கம்பலை வாங்குறதுக்கும் நான் 1 கிராம் நஷ்டம் பண்ணி தான் அந்த கம்பலை வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த கம்பலுக்கான வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது. வெளியில் போய் வேறு எங்கன்னா வாங்கியிருந்தால் வர வேஸ்டேஜை விட கம்மி தான். ஆனாலுமே நான் 1 கிராம் நஷ்டம் பண்ணி தான் இந்த கம்பலை வாங்கினேன். ஸோ வாங்கிட்டேன். திரும்ப போட்டு மாற்றுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய நஷ்டமாயிடும் இல்லைங்களா. அதனால் பார்த்து எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும். அதே சமயம் இந்த கம்பலை நான் போட்டும் அழகு பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோ